வந்து ஒரு சூப்பரான வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். கதிர் வந்து ரொம்ப நாளா வந்து பீஸா வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்ததுனால சரி இன்னைக்கு பீஸாவே பண்ணிடலாம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்து பீஸா சாஸ் எப்படி பண்றதுன்றதை போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பீஸாவும் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் நிறைய பேர் கேட்டாங்க. சரி அதுவே இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து சிக்கன் டிக்கா பீஸா வந்து இந்தியன் ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட பீஸா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மேரினேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தை பீஸான சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து என்ன மசாலாலாம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல நல்ல கெட்டியான தயிர், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை கையில நல்லா கிரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் போல புழிஞ்சு அதோட சாறு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1லிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல ஆயில், நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், நார்மல் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து தை பீஸ் சிக்கனை வந்து மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ வந்து இதோட ஆட் பண்ணி எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா கோட் ஆகுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour போல் இருந்துச்சுன்னா தான் நல்லா வந்து அது அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து சிக்கனில் ஊறி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பீஸாக்கு டோ வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ டோ பண்றதுக்கு முதல்ல ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் போல வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடா இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகரை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்க போறேன். ஏன்னா ஈஸ்ட் வந்து இந்த சுகரை சாப்பிட்டு தான் நல்லா வளரும். நான் எடுத்திருக்கிற ஈஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் ஃபுல்லா யூஸ் பண்ண போறேன். பேக்கெட்டா இல்லை அப்படின்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சிடலாம். வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்லா பொங்கி வரல அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ டோக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைதா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைதா இல்லை ஆட்டா கூட நம்ம யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 2 பீஸா பண்ண போகிறதுனால 4 கப் மைதா எடுத்திருக்கேன். இதே ஒரு பீஸானா 2லேருந்து 2.5 கப் போல் போதும். இது கூடவே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்க ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். டோக்கு தேவையான சால்ட், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் கூட வந்து இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். அது இல்லைன்னா ஆரிகானோ கூட ஆட் பண்ணலாம். டோவில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா நான் கை வச்சு நான் வந்து இதை கலந்துக்க போகிறேன். இந்த டோ வந்து ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதுக்கு வந்து பிசைஞ்சிடலாம் டோ மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. பட் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸில் போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வந்து கையிலேயே வந்து பிசையணும். ஒர்க் ஸ்பேஸில் வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்து பிசையணும். இந்த மாதிரி இழுத்து பிசையும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து டோ வந்து ஒன்றாயிரும். இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பரோட்டா மாவு பிசைவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்களே ஸ்டிக்கே ஆகலை என் கையில். இந்த அளவுக்கு மாவு வந்து பிசையணும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பண்ண பவுல்லையே சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விடணும். இதை வந்து நல்லா இப்படி டக்கின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும்.
இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் போட்டுட்டு ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் டெம்பரேச்சரு. இப்போ எனக்கு இங்கே யூஎஸ்ங்கிறதுனால கொஞ்சம் இப்போ வின்டர் டைமுங்கிறதுனால வெளியில் வச்சேன்னா எனக்கு இது வந்து நல்லா பொங்கி வராது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட அவனில் வந்து லைட் போட்டு அதுக்குள்ளே வந்து இது 1 hour போல் வைக்க போகிறேன். டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து 1 hourங்கிறது 1.5 hours கூட ஆகும், இல்லாட்டி 2 hours கூட ஆகும். நம்ம வச்சு பார்த்தோம்னா அது நல்லா அப்படியே நம்ம வச்சதுலேருந்து டபுளாக வந்து வந்திருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான இது. இப்போ வச்சிடுறோம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த டோ நல்லாவே பொங்கி வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் டபுள் சைஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இந்த டோவை திரும்பியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பிசைய போகிறோம். அதாவது பழைய மாதிரியே இழுத்து தான் நம்ம பிசையணும். ஆனால் ரொம்ப லைட்டாக வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக வந்து பண்ணிவிட்டு திரும்பியும் பழைய மாதிரியே வந்து டக்கின் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம வந்து இதை கிளாத் போட்டு கவர் பண்ண போகிறோம். முன்னாடி சொல்லும் போது நான் மறந்துட்டேன், நம்ம கிளாத் வந்து வெட்டான கிளாத் வந்து போடணும். அதாவது ஈரத் டவல் வந்து போட்டிங்கன்னா தான் அது வந்து காயாமல் இருக்கும். இப்போ வந்து நான் இதை 2 பீஸாவாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து பெருசாகவும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 போர்ஷனாக வந்து நான் பிரிச்சுட்டு நான் வந்து பெரிய பீஸாவுக்கு வந்து கையிலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு கையில் அது கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அது தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் போடாமல் அப்படியே லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி அதை வந்து நம்ம பீஸா ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். பீஸா ட்ரேயில் வச்சுட்டு நம்ம கார்னர்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் சென்டரில் வந்து தின்னாக இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஓரத்தில் நல்ல திக்கான ஒரு க்ரன்ச்சியான ஒரு டோவாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த டோவில் எல்லா சைடும் வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா பூரி மாதிரி வந்து உப்பி வரும் நம்ம பேக் பண்ணும்போது, அது வரக்கூடாது. ப்ளஸ் வந்து நம்ம டோவும் வந்து ஈவனாக வந்து குக் ஆகணும், உள்ளெல்லாம் வந்து மாவாக நின்றுடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ வந்து நான் வீட்லேயே வந்து நல்லா ஸ்பைசியாக நான் வந்து பீஸா சாஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதை தான் நான் வந்து இப்போ போட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இண்டியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் இங்கே அமெரிக்காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஸ்பைசியாகவே இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ ஸ்பைசிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பீஸா சாப்பிட்டாலும் அந்த ஃபீலே வந்து இருக்காது. ரொம்ப நாக்கு சப்புன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்பைசியாக நம்ம இந்தியன் ஃப்ளேவரில் நல்லாவே இருக்கும். இது நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதும் நான் வந்து மொசரல்லா சீஸ் வந்து துருவினது எடுத்திருக்கேன். நம்ம பாரா வாங்கி கூட நம்ம துருவிக்கலாம். நான் இதை வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இது கூடவே வந்து செடார் சீஸும் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். ஆனால் மொசரல்லா சீஸ் தான் வந்து பீஸாக்கு பெஸ்ட்டான சீஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ நல்லாவே இதை வந்து திக்கான ஒரு லேயராக போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். பீஸாவை இன்னும் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்காக ரெட் அண்ட் ஆரஞ்சு கேப்சிகம் கூடவே வந்து ஆனியன்ஸ் இது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி நடுவில் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் சீஸ் போடலாம். பட் ஆனால் எனக்கு இந்த சீஸே வந்து போதும். வெஜ்ஜுக்கு வந்து பன்னீர் வந்து அதே மாதிரி சிக்கன் மேரினேட் பண்ண மாதிரியே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து வச்சுக்கலாம். இப்போ 2 பீஸாவுமே நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இட்டாலியன் சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது நம்மளே வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னும் சீஸியாக வேணும் அப்படின்னாலுமே நம்ம இன்னும் சீஸ் வந்து மேலேயும் இன்னொரு லேயர் வந்து போடலாம். இன்னும் ஸ்பைசி வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸையும் இன்னும் அதிகமாகவும் போடலாம். எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட 2 பீஸாவும் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அவனை வந்து 450 டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட இதை வந்து உள்ள வச்சிடலாம். 15 மினிட்ஸ்ல வந்து நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆயிடும். வந்து ரொம்பவே
சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். சைடு எல்லாமும் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்துருக்கு. கலர் சேஞ்சே பாருங்கள், கலரே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. சைடில் நம்ம வெஜிடேரியனும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்மளோட பீஸாஸ் வந்து செம்ம ஹாட்டாக ஸ்பைஸியாக ரெடியாக இருக்குது. நான் வந்து பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். பீஸா கட்டரை இல்லைன்னாலும் நம்ம நார்மல் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வந்திருக்கு. கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். நிஜமாவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுவும் நாம் செஞ்ச அந்த பீஸா சாஸ் தான் இதில் வந்து ஹைலைட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த பீஸா சாஸ் ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் வந்து இருக்கும். சூப்பராக இருக்குது. நம்மளோட சிக்கன் பீஸா கூடவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சடனாக வந்ததுனால அவங்களுக்காக வந்து பன்னீர் பீஸா அப்படின்னு சொல்லி 2 பீஸாவுமே சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பீஸா பார்த்ததும் எங்கள் எல்லாருக்குமே பயங்கர டெம்டிங்காக இருக்குது. இங்கே குட்டீஸ்லாமும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். எங்களோட வீக்கெண்ட் இந்த பீஸாவோட வந்து முடிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Hema. Bye bye.